பிரைஸ் ரவுண்ட் மேட்ச் 4th பொறுத்துக்கான மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பவர் பாய்ஸ் வெர்சஸ் பீக்கி பிளைண்டர்ஸ். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் பவர் பாய்ஸ் 4 ஓவர் மேட்ச். பவர் பிளே கிடையாது, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நவீன் ஸ்டேக்கில் முதல் ஓவர் ஸ்டார்ட் பண்ண வெங்கட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் மேட்ச்சில் ஃபுல்லர் பால் பாடி அட்டாக் காலில் போட்டிருக்குன்னு கையை காட்டிகிட்டே ஓடினார். டாட் பால் வெயிட் அண்ட் கட். 2 ஃபீல்டர் இருக்காங்க. பின்னாடி லெஃப்டி புலிவர் இருக்காரு. சிங்கிள் மட்டுமே. விலகி இருக்கு, டைமிங்கும் கிடைச்சிருக்கு. 2ஆம் மாத்திருக்காங்க. நவீன் திருடிட்டாருக்கு தர அண்ணன் காஷேஷா ஓடி கொடுத்துருக்காங்க. பச்சையும் நவீன் ஸ்டேக்கில் 3rd பால் லைனுக்குள்ள தான் நினைக்கிறேன். எஸ், அடுத்த பந்து ஜென்டல் பூஸ் கொடுத்தாரு. லெஃப்டி இருக்காரு. அமீன் அங்கே ஃபீல்டர். லாஸ்ட் மோர் ரிமைனிங். பச்சா ஸ்டேக்ல விட்டுட்டாரு. யோமேஸ் ஹை ஹிட்னு ஃபிங்கரை காட்டினாரு. ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜ். 1 more remaining. எப்படியும் ஃபுல்லர் பால் போட்டுறாரு. குட் லென்த்தில் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காரு. எண்ட் ஆஃப் ஓவர். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க பீக்கி பிளைண்டர்ஸ். செகண்ட் ஓவர் போடுற கீரன் ஒரு பிரசன்னா. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் ஃபாஸ்ட் ஹைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு யார்க்கருக்கு வந்திருக்காரு. செகண்ட் பால் அதே பந்து, மீண்டும் மீண்டும் அதே பந்து. விக்கெட்டையும் விட்டுருக்காங்க. 2 டவுன். இங்க நியூ பேட்ஸ்மேன் சேர்க்கல அமீர். இவருக்கும் ஒரு ஐடியா இருக்கார். நல்லா ஸ்டாப் விக்கெட் கீப்பட்டது. போன பால் பைஸில் ஓடுறானு அமீர் ஸ்டேக்கில் ஸ்டிக் அவுட் ஆட பார்த்தாரு. டோ க்ளோஸ் வந்தார். வந்த ஓவர் ஆன் ஸ்பாட் 4 ஐடியா இருக்கார். நறுக்குன்னு எரிஞ்சிட்டாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் பீக்கி பிளைண்டர்ஸ். ஸோ அடுத்த ஓவர் வெங்கட், அவருக்கான செகண்ட் ஓவர். நவீன் ஸ்டேக்கில் இந்த மாதிரி ஷாட்டில் 6 பதிவு பண்ணியிருந்தாரு. விண்டுக்கு எடுத்துட்டு போதான்னு பார்த்தா பிராவோ அவரே சொல்லிட்டாரு. அவங்க டீமாலே சொல்லிட்டாரு செகண்ட் மேக்ஸிமம். அந்த இடத்துல நவீன் அவர் கையிலேருந்து முக்கியமான டைமில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 தரலங்க. அப்போ ஒரு 6 இதே மாதிரி பதிவு பண்ணியிருந்தார் நவீன். இப்பையும் அதே இடத்துல ஒரு 6. ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சு ப்ரெஷர் போட்டுருக்காரான்னு பார்ப்போம். செகண்ட் பால் வெங்கட் அவர்ந்து காம் பேக்கிங் டெலிவரி. ஃபுல்லர் பாலாக வந்தாங்க. ஐயோ சிங்கிள். 3rd பால் அமீன் ஸ்டேக்கில் வாடா வேகமா. ரொம்ப அக்ரெசிவான பவுலர். கண்டிப்பாக பவுலிங் போடும்போது நிறம்பெல்லாம் புடச்சிடும். அப்படியே முகத்திலே தெரியும். அவர் போடுறப்ப ஒரு சவுண்டு போடுவார். எல்லா ஃபீல்டரும் அலர்ட் ஆயிடுவாங்க. ரூம் கிரியேட் பண்ணி ஆட பார்த்தாரு. காலில் ஒரு பெயின் இருக்கு அவருக்கு, அமீருக்கு. அதோட ஆடிட்டு இருக்காரு. வெங்கட் அமீர் அதே யாருக்கான முயற்சி. இந்த பேட்டில் சரியா படல. இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு. அவரே தடுத்துருக்காரு. 1 ரன் மாற்றிருக்காங்க. 1 more remaining. நவீன் ஸ்டேக்கில் 3 பாலுமே அந்த இடத்துல பர்ஃபெக்டாக போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. 3 யார்க்கார் பேக் டு பேக். 2 பவுலுமே பிரசனாவும் சரி விக்கெட்டும் சரி வைடி யார்கர் கரெக்டாக நெயில் பண்ணியிருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 19. 2 விக்கெட் விட்டு பீக்கி பிளைண்டர்ஸ். ஸோ 3 ஓவருக்கு 19. நல்ல ஸ்கோர். ஓடியே எடுத்திருக்காங்க ரன்ஸை. அடுத்த நியூ பவுலர் பிரேம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ரூம் கொடுக்க மாட்டுறாங்க, பேச குறைக்க மாட்டுறாங்க. இன்சைட் வச்சு சிங்கிள். செகண்ட் பால் அமீர் ஸ்டேக்கில் அதே பந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் டிகே கிட்ட போயிட்டு இருக்கு. 3rd பால் வெல் பிளேட். பேக் அண்ட் ஏரியா அந்த இடம் நல்ல இடத்த பிடிச்சாரு. பேக் டு பேக் அந்த யார்கரை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. குதிச்சாந்தார் இந்த வந்து தமிழ் அவர்கிட்ட போயிருக்கு. ஆக்சுவலாக அமீர் அவர் காலில் ஒரு பேடு போட்டிருக்காரு பெயினை குறைக்கிறதுக்கு. அதோட தான் அவர் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கு வயசு பச்சை நிற்கிறாங்க. மனுஷன் ஓடியோ உழைச்சிருக்காரு. 3 more remaining. 2 ஃபீல்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லிப் வச்சுருந்தாங்க, லெக் ஸ்லிப் வச்சுருந்தாங்க. ஸ்டெம்ஸை காட்டி ஆடுறாங்க. வெல் வித்தின் த லைன். ஆஃப் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ஸ் உள்ளதாக இருக்கு. கேமரா டார்கெட் டிசைனிங் பால்.
கம்ஃபர்டபுளாக கண்டிப்பாக ஆட விடலை. பேக் ஃபுட்டுக்கு தள்ளி இருக்காரு பேட்ஸ்மேனை. சிங்கிளோட வைக்கிறாங்களான்னு பார்த்தா த்ரோ இந்த எண்டுக்கு டேரக்ட் ஆப்பட்டிருக்கு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நவீன் இந்த மேட்சும் நின்று ஆடி கொடுத்துருக்காரு. ஒரு வேல்யூபிளான 6 அடிச்சுட்டு போயிருந்தாரு. ஸோ லாஸ்ட் ஓவரில் லாஸ்ட் பாலில் தன்னோட விக்கெட் விட்டு போயிருக்காங்க. அங்கே தமிழக திருச்சியின் செல்லப்பிள்ளை இந்த மேட்ரு. டார்கெட் 27 24 பந்தில். ஓப்பனிங் பேட்ஸ்மேனா கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் பிரசாந்த் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் சுபீர். சேஸ்ல முதல் பந்து பேட் கட்டியில் போட்டாரு. ஃபுல்லர் பால் டாட் பால் மாதிரி இருக்கு. செகண்ட் பால் வைடு ஸ்லோவராக போட்டாங்க. ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. பாடி டென்ஷன் நல்லா பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். பேட் ஃப்ளோ செமையாக இருக்கும். ஸோ அதுக்கு இடம் கொடுக்காம ஸ்லோவாக போட்டிருக்காங்க. பார்த்துருக்கலாம் லெஃப்டி பார்த்துருக்கலாம். ரெடியாக இருந்தார் நான் ஸ்ட்ரைக்கர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் புலி தேவன் ஸ்ட்ரைக்கில். இந்த மேட்ச்சில் எவர் பிடிக்கிற முதல் பால் அதே ஸ்லோவர் 1 க்ளோஸ் த பாடி வச்சுட்டு ஓடிட்டாரு. சிங்கிள் மாறிட்டாங்க. அடுத்த பால் ஐயோ குத்தி உள்ள வந்திருக்கு. நல்ல பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. பேட்ல பார்த்து ஸ்விட்ச் ட்ரை எங்கடா வல்லே அந்த ஸ்விட்ச் இட்னு பார்த்தேன். டிஸ்டன்ஸ் கிளியர் பண்ணான்னு பார்ப்போம். என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் 6 கொடுத்துருக்காரு. அம்பையர் என்ன கொடுக்குறாங்க இப்போ செக் பண்ணி 6 கொடுத்துருக்காங்க. ஸ்விட்ச் இட் எங்கே வரலையேன்னு தோணுனப்போ ஒரு ஸ்விட்ச் இட்டை போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் இறங்கி போய் வந்தாங்க. அதிகபட்ச ஒரு ரன் அதை தாண்டி விட மாட்டாங்க. எண்ட் ஆஃப் ஓவர் எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் விக்கெட் எது விடாமல் கமாண்டிங் பொசிஷனில் இருக்காங்க. கண்டிப்பாக தஞ்சாவூர் பவர் பாய்ஸ் 10 ரன் ஆடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போட நியூ பவுலர் விஜய். ஃபர்ஸ்ட் பால் வேர்ல்ட் ஷாட்டுக்கு போனார். ஃபீல்டர் விட்டு ஒயிடாக போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா ஆல்மோஸ்ட் பவுண்ட் லைன் போய் குத்தி இருக்கு. ஆல்ரெடி ஒரு 6 பதிவு போட்ட பேட்ஸ்மேன் பிரசாந்த் ஒரு 4 பதிவு போட்டாரு. விஜய் இந்த அடுத்த பந்து ஒன்ஸ் அகைன் கோஸ் ஃபார் a switch hit. இந்த தடவை முன்னாடி ஓடி வந்து பிடிக்க பார்த்தாரு. பட் முடியல. அங்கே போனால் ஓடி தான் எடுக்கணும். ஐயா 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. விஜய் டு பிரசாந்த். டாஸ் பால் டைமிங் மட்டும் பண்ணாங்க. டைமிங் பண்ணதுக்கே நல்ல சவுண்டு பேட்டில். விஜய் டு புலி. ஃபுல்லர் பால் ஃப்ளாஷி ஷாட்டுக்கு போனார். பேட்டில் படல. அதே ஃபுல்லர் பால் இந்த நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ண. வைடு யாருக்கார போன பால் வைடு பையில் சிங்கிள் ஓடினாங்க. பிரசாந்த் ஆன் ஸ்ட்ரைக். வெரி வெல் போல் யங்ஸ்டர். நல்லா யாருக்கார போட்டிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேனுங்களை காரணத்தினாலேவே தரையோட வச்சுட்டாரு. ப்ரெஷர் எடுத்துக்காம சிங்கிள் மாற்றி கொடுத்துருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. நோ விக்கெட் இது வரைக்கும். பவர் பாய்ஸ். அடுத்த ஒரு நியூ பவுலர் அமீர் வந்திருக்காங்க. 12 பால் 7 ரன் தேவை. ஃபுல்லர் பால் டவுன் த லெக் பால் டேப் பண்ணாங்க. சிங்கிள் மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ஓய்யோ ராஜ் நல்ல ஃபீல்டர் இருந்தாலும் இந்த தடவை கேட்ச் காப்பா மாதிரி இருக்கு. எதிர்வெளி. தேர்ட் பால் ஓவரில் 5 ரன் தேவை. 10 பால்ல ஹைட் இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல இந்த தடவை வித்வுட் நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக். அங்கே ராஜ் ஃபீல்டர். செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் பிரேம். பவர் பாய்ஸுங்கிற வார்த்தையை கேட்டாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர பேர் பிரேம் தான். டிரைவுக்கு போனார். இன்னைக்கு டே முழுக்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஆடி இருக்காருங்க. காட்டூருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கலக்கல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க முடிஞ்சு. கண்டிப்பாக பிரேம் கிட்ட இருந்து வித் பேட் சரியான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. மேட்ச் வின்னிங் ஆக்காது. 8 பால் பாக்கி இருக்கு. 4 ரன் தேவை. சரியா அப்படல பட் சேஃபாக விழுந்துருச்சு. 1 more வினிங் இந்த ஓவரில். 3 ரன் தேவை. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 24 ஸ்கோரு. 1 விக்கெட் விட்டு தஞ்சாவூர் பவர் பாய்ஸ். லாஸ்ட் ஓவர் அந்த மேட்ச் வரத்துக்கு ஜுபீர் பாய் அவருக்கான செகண்ட் ஓவர். 6க்கு 3. பிடிக்கிறது கஷ்டங்க. டைமிங் கிடச்சிருக்கு. மினிமம் 2 எடுத்துருவாங்க. பிரேம் ஃபாஸ்ட்டாக இருக்க தேவைப்பட்ட 3 ஓடியே எடுத்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ the 4th place goes to தஞ்சாவூர் பிரேம். சாரி இப்போ கூட பிரேம்னு வருதுங்க. 4th place goes to தஞ்சாவூர் பவர் பாய்ஸ். 5th place பிக்கி பிளைண்டர்ஸ்.